எல்லாரும் கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, இந்நாற்றலானவரே, ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே. எல்லாரும் ஆவியானவரே சொல்லுங்க. அப்பா, இந்நாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. எங்களை ஆளுகை செய்யும்படியாய் பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஒப்பு கொடுங்க. பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். ஆவியானவரே, ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே, ஆவியானவரே. சபையே, இந்நாற்றல் ஆனவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். சொல்லுங்க, எத்தனை பேரு நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும். சொல்லுங்க, விருப்பம் சொல்லுங்க. இன்னொரு முறை, விருப்பம் செயல்படுத்தும். ஆவியானவரே, யாரு கண்களை திறக்க வேணும், எல்லாரும் அப்பாவை நோக்கி சொல்லுங்க. ஆவியானவரே, இந்நாற்றலானவரே. கவனிக்கணும் சபையே, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை முழுமையா என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. இன்னைக்கு எதோ எங்களை ஆளுகை செய்து, ஆண்டவரே எங்கள் நினைவு, எங்கள் பேச்சு, எங்கள் சிந்தனைகளை, எங்கள் வாழ்க்கையை யாரோ எங்களை ஆளுகை செய்கிறாங்க. இன்னைக்கு உண்மை அப்பா கிட்ட, ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறேன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து. நான் சொல்கிறதுனால பாடாதீங்க, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும்போது அதில் ஒரு சமாதானம் இருக்கும். நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும்போது ஆண்டவரே அதில் ஒரு நிம்மதி இருக்கும். நீங்கள் எங்களை ஆளுகை செய்யும்போது ஆண்டவரே நாங்கள் விடுதலையாக்கப்பட்ட குடும்பங்களா, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. பலியா என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களுக்காக நீங்கள் பலியா ஆண்டவர் உங்கள் ஜீவனை கொடுத்தீங்களே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறையா. ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே, ஆவியானவரே,
இன்னாற்றல் ஆனவரே ஆவியானவரே இன்னாற்றல் ஆனவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே ஆளுகை செய்யுங்கப்பா பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பரிசுத்த ஓய்வு நாளில ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தமானவரே அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே சொல்லுங்க அதிசயம் செய்பவரே ஆறுதல் நாயகனே காயும் கட்டும் கர்த்தாவே எங்க காயும் கட்டும் கர்த்தாவே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே எங்க கண்ணீரெல்லாம் சொல்லுங்க சபையே திரும்ப சொல்லமா காயும் கட்டும் கர்த்தாவே எங்க காயும் கட்டும் கர்த்தாவே கண்ணீரெல்லாம் துடைப்பவர் எத்தனை பேர் சொல்ல முடியும் கண்ணீரெல்லாம் தொடங்கப்பா ஒப்பு கொடுக்கும் போது ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர் எத்தனை பேர் முடிந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆளுகை செய்யும் நீங்க கடன்கள் ஆளுகை செய்யுது நீங்க பிரச்சனை ஆளுகை செய்யுது என் சத்துருக்கள் ஆளுகை செய்யறாங்க நீங்க ஒப்பு கொடுக்கிறையா சொல்லுங்க சொல்லுங்க சபையே இன்னும் ஒரு விஷயம் ஆளுகை செய்யும் ஆவி எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துக்கு முழுமையா ஆளுகை செய்யுங்கப்பா ஆளுகை செய்யுங்கப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஆவியானவரே என் ஆற்றல் ஆனவரே சபையே சத்தத்தை உயர்த்தி ஆவியானவரே சொல்லுவோம் என் ஆற்றல் ஆனவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே நீ உண்மை சபையே நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ ஒப்பு கொடுங்க நீங்க அப்பா ஆளுகை செய்யக்கூடாதபடி சில காரியங்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுனால தான் அப்பா நம்ம வாழ்க்கையில் ஆளுகை செய்யவே முடியல நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குப்பார் ஐயா என்னை ஒப்பு கொடுக்குறப்பா என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எங்க நினைவுகளை மாற்றுங்கப்பா எங்க சிந்தனைகளை மாற்றுங்க ஆண்டவரே என் பேச்சை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லாமா எத்தனை பேரு நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் இன்னைக்கு ஆராதிக்கிற சபையே இன்னைக்கு இந்த கடந்த நாட்களில் எதை பேசியிருக்கிறோம் நீங்க எதை யோசிச்சிருக்கிறோம் எதை இன்னைக்கு அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து உமதா திரும்ப சொல்லுங்க நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் சொல்லுங்க இன்னொரு முறை நினைவெல்லாம் உமதாகணும் பேச்செல்லாம் உமதாகணும் நீ ஒப்பு கொடுங்க வீணான பேச்சுகளை பேசுறமா
இன்னைக்கு வீணான சிந்தனைகளை யோசிக்கிறோமா? அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. சபையே ஒப்பு கொடுங்க. இந்த 2025ஆம் ஆண்டுல புதிய வருஷத்துல வந்திருக்கிற இந்த ஆண்டு அதே தோல்வியான வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதே ஆண்டவரை ஏமாற்றுகிற, உன்னை நீயே ஏமாற்றுகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. சபையை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு என் பேச்சை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் சிந்தனையை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களை வழி நடத்துவதற்கு இன்னைக்கு எத்தனை பேர் பலியா உங்களை ஒப்பு கொடுக்க போறேன்? இன்னைக்கு எத்தனை பேர் பலியா உங்களை ஒப்பு கொடுக்க போறேன்? சொல்லுங்க. ஆவியானவரே, இன்னாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, thank you Jesus, இன்னாற்றல் ஆனவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. சொல்லமா? புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. விட்டு கொடுங்க சபையே. புதிய மனுஷனா மாறுவதற்கு புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், என்னை உடைத்து வீடோ. சொல்லுங்க. உருமாற்றோ, பயன்படுத்தோ, பயன்படு. இந்த ஆண்டுல பண்படுத்தோ. சபையை சொல்லுங்க. ஆளுகை செய்யப்பா, ஆளுகை செய்யோ. ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யோ. ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. சபையே, ஆராதனை என்பது நீ ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது தான் ஆராதனை. ஆராதனையில் உன்னை ஒப்பு கொடுப்பது தான் ஆராதனை. இன்னைக்கு உண்மை அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு முழுமைய மனுஷனா, ஆண்டவர் உமக்கு உகந்த மனுஷனா முழுமையா மாறுவதற்கு இன்னைக்கு பலியா என்னை ஒப்பு கொடுக்குறையா, என்னை பலியா என்னை ஒப்பு கொடுக்குறையா. எத்தனை பேர் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க சபையே, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹalleluya ஹalleluya. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லா கரங்களை தட்டி இன்னும் துதிப்பே. இன்னும் ஒரு விஷயம், இன்னும்
போற்றுவேன். சொல்லுங்க, இன்னும் உம்மை ஆராதிப்பே, எக்காலமும் நான் துதிப்பே, இந்நேரமும் நான் போற்றுவே, எக்காலமும் நான் துதிப்பே, இந்நேரமும் நான் போற்றுவே. சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இந்த ஆண்டுல இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலோ, வியாதியின் வேதனை பெருகினாலோ, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவேன், வேலன் கொடுத்திடுவேன், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவேன், மீண்டும் எழுப்பிடுவேன், வேலன் கொடுத்திடுவேன், உந்தன் தாழும் புகழால் குணமாக்கிடுவேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. கடந்த ஆண்டை விட, நேற்றைய தினத்தை விட இந்த ஆண்டுல இன்னும் துதிப்பே சபையே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுவோம். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, எக்காலமோ நான் துதிப்பே, இந்நேரமோ நான் போற்றுவே, எக்காலமோ நான் துதிப்பே, இந்நேரமோ நான் போற்றுவே. சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை யாரா. என்ன நம்புங்கப்பா, சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலோ, நம்பிக்கையாவுமே. சபையே, இனி நடக்காது, இனி செய்யவே முடியாதுன்னு சொன்ன காரியங்கள் எல்லாமே முன்னிருந்தாலும் சொல்லுவோம், நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது. இன்னைக்கு உன்னை பார்த்துக்கிட்டு சொல்ல சபையே, திரும்ப நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தேழும்ப செய்வேன், இந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தேழும்ப செய்வேன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சபையே சொல்லுங்க, இன்னும் துதிப்பே, ஆமென், இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும்,
தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும் கண்ணீரே படுக்கையாய் மாறினாலும் என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவே. நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவே. என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவே. நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை சொல்லுங்க சபையே சபையே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை. நீங்க அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆண்டுல இனி வருகிற நாட்களில இன்னும் அதிகமா நான் செபிப்பதற்கு, இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறையா, என்ன ஒப்பு கொடுக்கிறையா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இது வரைக்கும் நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதித்ததை விட, இது வரைக்கும் நான் தேடினதை விட இன்னும் 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 அதிகமா உம்மை தேடுவதற்கு நீ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போற, நீ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போற சபையே, நீ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஒப்பு கொடுங்க அப்பா, ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. உன்னை ஆராதனை வீரர்களா கர்த்தர் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுங்க. ஆமே ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்களா எழுப்புவதற்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிறையா, ஒப்பு கொடுக்கிறையா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையாவுமே இழந்தாலோ எல்லாமே முடிந்தது என்றாலோ. நீங்க உங்க வாழ்க்கை குறிச்சு, உங்க ஊழியத்தை குறிச்சு, உங்க தரிசனத்தை குறிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. லாஸ்டருடைய சாப்டர் க்ளோஸ், அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா தேவ சித்தம் இருக்குமானா, உங்களை குறிச்சு தேவ சித்தம் இருக்குமானா, உங்க அழைப்பு உண்மையா இருக்குமானா, நீ உண்மையும் உத்தமமா இருப்பது உண்மையானா, திரும்பவும் திரும்பவும் முடிந்த வாழ்க்கை அவரால் திரும்ப துளிர்விட செய்ய அவரால் முடியும். பட்டுப்போன வாழ்க்கை திரும்ப ஆமே செழிக்க வைக்க அவரால் முடியும். நீ நினைக்கிற வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி, நீ நினைக்கிற அவ்வளவுதான் சொல்லி, இல்லை 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 சபையே இல்லை. இன்னும் ஆண்டவர் செய்ய வேண்டிய நன்மைகள் ஏராளம் வாழ்க்கையில். நீ ஒப்பு கொடுங்க, நீ ஒப்பு கொடுங்க. என் நம்பிக்கை எல்லாம் எழுந்து போலாம். ஆபிரகாம் சொல்றார், நான் நம்பப்படுவதற்கு ஏதுமில்லாதிருந்தோம் அவர் நம்பினான் என்று சொல்லுவேன். நீங்க எத்தனை பேர் உன் வாழ்க்கை குறிச்ச திட்டம், வாக்கு தத்துவம், ஆசீர்வாத விடுதலை வரலையா? எத்தனை பேர் சோர்ந்து போய் முடங்கி இருக்கிற சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். சொல்லுங்க, எத்தனை பேர் முடிந்த 2 கரங்களை உயர்த்தி மாறுமே, எல்லாம் மாறுமே, இந்த சூழ்நிலை மாறுமே, எல்லாம் மாறுமே. சொல்லுங்க சபையே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே. சொல்லுங்க, மாறோ மாறுமே, இல்ல மாறுமே. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் மாறுமே,
இல்லாம மாறாண்டவரே சொல்லுங்க மாறுமே எல்லாம் மாறுமே குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா எத்தனை பேரு குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே நிறைவா என்னை நடத்துபவர் இருப்பதா இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது துளியும் இல்லை இல்லை என்பது எனக்கு இல்லை தொல்லை என்பது துளியும் இல்லை மாறுமே எல்லாம் விசுவாசம் இருக்கிறவங்க மாத்திரம் மாறுமே இதுவல்ல அழைப்பு இதுவல்ல ஆசீர்வாதம் இதுவல்ல விடுதலை இன்னும் 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 சொல்லுங்க சொல்லுங்க சபையே மாறுமே எல்லாம் மாறுமே கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் எத்தனை பேரு கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார் சொல்லுங்க கடல் மேல் என்னை நடக்க செய்வார் கடனை எல்லாம் மாற செய்வார் கடனை சொல்லுங்க சொல்லுங்க கடனை எல்லாம் மாற செய்வார் மாறுமே சத்தம் போதாது சொல்லுங்க சொல்லுங்க ஆமே நாமே மாறுமே எல்லாம் மாறுமே சத்தமா விசுவாசத்தோடு மாறுமே எல்லாம் ஓ மாறுமே எல்லாம் மாறுமே தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே நீ தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம் மாறுமே எல்லாம் மாறுமே விசுவாசத்தோடு மாறுமே எல்லாம் மாறுமே சொல்லுங்க மாறுமே எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் சொல்லுங்க எட்டி காய்போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை பாச கைகள் நித்தி என்று தொடணுமே எட்டி காய்போல் கசக்கும் எந்த கட்டி பிடித்தேனும் தன் பாதம் கத்தாயங்க கதறல கேளும் கட்டி பிடித்தேனும் தன் பாதம் கத்தாயங்க கதறல கேளோ தொடணுமே இன்னை தொடுங்கப்பா சொல்லுங்க என் வாழ்க்கை தொடுங்க ஆண்டவரே என் பிரச்சனைக்கு மேல நடந்து வாங்க ஆண்டவரே தொடணுமே எல்லாம் ஆமை தொடருவே சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ஓ தொடருவே என்னை தொடருமே தொடருமே என்னை இன்னைக்கு தொடும்படியா தொடருமே என்னை தொடருமே மாறுமே மாறுமே இந்த சூழ்நிலை மாறும் இந்த பிரச்சனை மாறும் இந்த தடம் மாறும் இந்த எல்லாவற்றை மாற்றுகிற தகப்பன் சொல்லுங்க மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே ஓ மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே தொடணுமே என்னை தொடணுமே தொடணுமே ஓ தொடணுமே என்னை தொடணுமே தொடுங்கப்பா 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 தொடணுமே என்னை
சொல்லுங்க சபையே, இந்த வாழ்க்கை தொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்துல விடுதலை கிடைச்சது போல என் வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை, என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை. இன்னைக்கு தொடுங்க ஆண்டவரே, என்ன தொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க ஆமே, சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். மாறுமே, ஓ மாறுமே, ஓ கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. அப்பா சமூகத்துல கிடைக்குமே, எல்லாம் ஓ கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ஆசீர்வாதம் சொல்லுங்க சபையே, சொல்லுங்க நான் கேட்டதெல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறனோ, இதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சிருக்கிறனோ, அவை எல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு மாறுமே, எல்லாம் மாறுமே. நான் பயந்து போயிருக்கிறேன், சோர்ந்து போயிருக்கிற சூழ்நிலை மாறுமே, எல்லாம் மாறுமே. பறவைகளை பார், அது விதைப்பதும் இல்லை, அறுத்ததையெல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. சபையே பறவைகளை பார், அவை விதைப்பதும் இல்லை, அறுத்ததையெல்லாம் களம் சேர்ப்பதும் இல்லை. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழைப்பூட்டும் பரமனேசு துணை இருக்கையிலே. பசியோடு பறந்த பறவை பார்த்ததில்லையே, பிழைப்பூட்டும் பரமனேசு துணை இருக்கையிலே. பிழைப்பூட்டும் பரமனேசு துணை இருக்கையிலே. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவார் நித்திய தேவனே. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததும் தருவான் நித்திய தேவனே. ஓ ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவான், ஆமைக்கு குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி தருவான். நீ அளந்து கொடுக்கும் அளவெதுவோ அதன்படி தருவான். நீ அளந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார். நீ அறிந்திடாத எட்டாத பெரும் காரியம் செய்வார். சொல்லுங்க கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே. ஆமென். கேளாததும் தருவார் நித்திய தேவனே. சபையே, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது. நீ நினைத்திருக்கிற காரியம் அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். உன் தேவைகளை அறிந்திருக்கிற ஒரு தகப்பன், நீ என்ன நிலைமையில் இருக்கிற என்பதை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தகப்பன். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? இந்த பிரச்சனை, இந்த தடை, இந்த சூழ்நிலை, ஸ்பீட் பிரேக் அது கடந்து தான் போகணும். வாழ்க்கையில் ஒரு ஸ்பீட் பிரேக், ரோட்டில் போகிறோம், ஹைவேல போயிட்டு இருக்கோம், ஸ்பீட் பிரேக் வருதுன்னா அது கடந்து தான் போகணும். ஸ்பீட் பிரேக்லேயே நிற்க மாட்டோம். வரும், சர்க்கிள் வரும், ஏற்ற தாழ்வுகள் வரும். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய அப்பா நமக்கு பலனை தரார். சோர்ந்து போகாத, தைரியமா இரு. சோர்ந்து போகிறவருக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தகப்பனை ஆராதிக்கிற. சோர்ந்து போகாத. தாமதம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், தாமதம் பெஸ்டா கொண்டு வரும். சோர்ந்து போகாத. அழைக்கப்பட்ட அழைப்புல ட்ராக்ல சரியா ஓடு. உனக்கு என்ன ட்ராக் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ட்ராக்கை சரியா புரிந்து கொண்டு ஓடு.
அந்த ட்ராக்கில் தான் ஓடணும். அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தால் அதிலே நிலைத்திருக்கிற உண்மை உத்தமமான மனிதர்களை கத்த தேடுறாரு. அறுவடையோ மிகுதி, ஆட்கள் குறைவு. ஆண்டவர் உங்களை கொடுத்த அழைப்பை நீங்க மறந்து அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறியா? ஒன்றும் நடக்கல, அதனால சோர்ந்து போயிருக்கிறியா? அவர் நமக்கு ஸ்தோத்திரம் நிறைவாய் கொடுக்கிற நிறைவான தகப்பன். ஒரே ஒரு முறை சொல்லி, ஆண்டவரே இந்த 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 சூழ்நிலை உன்னை துதிப்பதற்கு தடையா இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலை ஆராதிப்பதற்கு தடையா இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலை ஆலயத்துக்கு வருவதற்கு தடையா இருக்கக்கூடாது. இந்த சூழ்நிலை உம்மை பற்றி கொள்வதற்கு தடையா இருக்கக்கூடாது. சொல்லாமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. சொல்லுங்க. தலகிழா தொங்க விடப்பட்ட நிலைமையில் ஆராதிச்சாங்க. சங்கிலி விழுந்தது. வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அடைக்கப்பட்ட லாசருடைய வாழ்க்கை திரும்ப அதே மனுஷருக்கு. ஆண்டவரை பார்க்க வந்த ஜனம் லாசரவையும் பார்க்க வந்துச்சு. அது காரணம் என்ன? ஒரு புதிய மாற்றம், புதிய மாற்றம். ஒப்பு கொடு சபையே. இது ஒன்று அப்படியே வாழ்க்கை இதுவே அல்ல, இல்லை, மாறிடும். நம்ம வேலை இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தை நம்பி, பணத்தை நம்பி, வேலையை நம்பி, மனுஷரை நம்பி ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிற. ஒப்பு கொடுங்க சபையே, ஒப்பு கொடுங்க சபையே. அழைத்து அழைப்பு பரிசு, அழைத்து நோக்கம் வேற. நீ ஒப்பு கொடுங்க, நீ ஒப்பு கொடுங்க, நீ ஒப்பு கொடுங்க. எத்தனை ஒரு ஆண்டவரை ஏமாற்றிருக்கும் தெரியுமா? எத்தனை ஒரு ஆண்டவரை ஏமாத்திட்டே இருக்கணும் தெரியுமா? இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நேசிக்கிறப்பா, வேதத்தை நேசிக்கிறப்பா, ஆலயத்தை நேசிக்கிறப்பா, உங்க சமூகத்தை வாஞ்சையா தேடுறப்பா. எத்தனை பேர்? நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். இது சும்மா பாடாத, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திரும்ப. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. வலது கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறப்பா. உண்மை மனதோட நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். கவனிக்கணும், உயிரையே மதிக்காம இந்த வார்த்தை சொல்லுது. அன்னைக்கு தேவையில்லாத அசட்டை பண்ணுகிற மாயை நம்பி நீ எத்தனை முறை ஆண்டவர் அசட்டை பண்ணிருக்கிறோம். இந்த வரிகள் உணர்ந்து பாடுங்க. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன்
ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் சபையே உண்மை மனதுடன். கடந்த நாட்களில் ஆண்டவர் நீ நம்பி இருக்கிற அந்த மனுஷன், இன்னைக்கு ஆண்டவர் விட்டுட்டு நம்பி போகிற அந்த மனுஷன் எத்தனையோ முறை உன்னை மறுதளிக்கும் போது, எத்தனையோ முறை உன்னை கஷ்டப்படுத்தும் போது, எத்தனையோ முறை உனக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவர் தான் உனக்கு ஆறுதலாக இருந்தாரே தவிர, இன்னைக்கு மனுஷன் பெருசாக போயிட்டான்ல, இன்னைக்கு அந்த மனுஷன் பெருசாக போயிட்டான்ல, இன்னைக்கு பணம் உனக்கு பெருசாக போயிடுச்சு இல்லை. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட, உண்மையான மனதோட ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. நீங்க உணர்ந்து ஒப்பு கொடுங்க. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. பெற்ற என் தாயோ நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் உன் செல்ல பெயரை. விளட்டீரிவளவாக உம் நாம மகிமை சபையே வளர்த்தீரிவளவாக உம் நாம மகிமைக்காக. ஒப்பு கொடுங்க சபையே. அப்படி அழைத்த தெய்வம் நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் அவருடையவெல்லாம் மாறுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். மனுஷருக்குரியவர்கள் அல்ல, உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பிசாசுக்குரியவர்கள் அல்ல, ஆண்டவருக்குரிய பிள்ளைங்க எத்தனை பேரு. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. இன்னைக்கு கடமைக்காக வந்துட்டோம், கட்டாயத்துக்காக வந்துட்டோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதோட. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமோ கிருபையா நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமோ உங்க கிருபையா நடத்துங்கப்பா. நடத்துங்கப்பா. நான் புதிய மனுஷனா மாற ஒப்பு கொடுக்கிற நடத்துங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கதான் ஆண்டவர் அழைச்சிங்களே, ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியானவரே இந்நாற்றல் ஆனவரே, ஆவியானவரே இந்நாற்றல் ஆனவரே. சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்துது
ஆவியானவர் நீங்கள் தப்பா, நீ நடத்துகிறவர் நீங்கள் தான். நடத்தும். வழி மாறி போயிருந்தாலும் நடத்தும், என் ட்ராக்கு மாறி போயிருந்தாலும் நடத்தும். நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா சொல்லுங்க. முழுமடதோடு 2 கரங்களை உயர்த்தி, ஒவ்வொரு நாட்களிலோ பிரியாமல் கடைசி வரை. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. நீ மீடமோ கிருபையால் நடத்திடுங்கப்பா. உண்மையா நீங்களே சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் மைக்கில் பாட வேணாம். நாம் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் அப்படி சுத்த கிருபைன்னு சொல்கிறோம். ஆனால் கிருபையில் பலப்படுவதற்கு நிறைய பேர் இல்லை, ஆயத்தம் இல்லை. அப்படி கிருபையில் பலப்படுவதற்கு நிறைய பேருக்கு ஆயத்தம் இல்லை. இந்த கிருபையில் பலப்பட உதவி செய்யும். உங்கள் கிருபையில் நான் நிற்க உதவி செய்யும். உங்கள் கிருபையில் தான் நிற்கணும், உங்கள் கிருபையில் தான் நிற்கணும். நடத்தும், நடத்தும். ஒப்பு கொடுக்குறோம், முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மாறாத ஜீவனுள்ள நல்ல பிதாவே.